ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வத்தலுங்க. இது வந்து நம்ம அவல் இருக்கும் இல்லையா, கட்டி அவல், அது வச்சு ஒரு அழகான வத்தல். இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். சூப்பர் ஈஸி ரெசிபி இது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்ல வீடியோஸாக நான் என் சேனலில் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு அவுல் வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எண்ணெயில் போட்டோடனே நல்லா பொரிஞ்சு அப்படி நல்லா இது வருது பாருங்கள், பொங்கி வருது. அது வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளுக்கு சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், காரமாக நல்லாயிருக்கும். இந்த வத்தல் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கங்கே முத்து மாதிரி இந்த ஜவ்வரிசி போட்டிருக்கோம். அவல் நல்லா தெரியுது. இந்த அவல் ஜவ்வரிசி வத்தல் எப்படி பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து அவல் நல்லா கட்டி அவலாக எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நம்ம நல்லா ஊற போடணும். இது எப்படின்னு நான் காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு அவல் வந்து ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த அவல் வந்து சாஃப்டாக ஆகிடும். நீங்கள் இந்த தண்ணியில் 2-3 வாட்டி கழுவுங்க. ஏன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும். அவல் வந்து பார்க்கவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த அவல் வந்து நல்லா இந்த மாதிரி 2-3 வாட்டி நான் அலசிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். கட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு வந்து ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற போட்டுருங்க. ஃபஸ்ட்டே ஜவ்வரிசி ஊற போட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பச்சை மிளகா நல்லா குறையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பச்சை மிளகா காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான். நீங்கள் வேணும்னா இதில் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், அப்படியே புதினா கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சுவையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அவல் நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து நம்ம பச்சை மிளகா பேஸ்ட்டு அப்படியே போட்டுருங்க. பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த ஜவ்வரிசியும் இதில் போட்டுருங்க. நல்லா உப்பி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த ஜவ்வரிசி. இது நம்ம இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது நம்ம கையிலவே இப்படி பிசையணும். ரொம்ப அழுத்து பிசையாதீங்க, மேலோட்டமாக அப்படி லைட்டாக பிசையுங்க. ஏன்னா அவல் வந்து ரொம்ப தூள் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஜவ்வரிசியும் அங்கங்கே முத்து மாதிரி அப்படியே தெரியணும். அதனால் நீங்கள் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்த இது வந்து வத்தல் வந்து கொஞ்சம் ஹார்டாக வரும். நல்லா பொங்கி வரணும் நம்மளுக்கு வத்தல்னால் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலோட்டமாக அப்படி லைட்டாக பிசைஞ்சிட்டு மாவு ரெடி பண்ணியாச்சா. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரு, ஒரு பிளேட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ என்ன பண்ணலாம், இது வத்தல் எப்படி பண்ணலாம், இந்த கரெக்டாக ஷேப் எப்படி வரும் இதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெயோ தண்ணியோ இது பண்ணுங்க, கோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ண மாவு இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொன்றா இப்படி அடுக்கிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. எல்லா வத்தலும் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த பிளேட்டுக்கு ஒட்டாது. நீங்கள் வேணும்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பழைய புடவை, பழைய வேஷ்டி அது இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா வத்தலும் கரெக்டாக நம்ம அடுக்கிட்டு சூப்பராக வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வந்து நம்ம 2-3 நாள் வைக்கணும். இது கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா, திக்காக இருக்குது இல்லையா வத்தல், அதனால் நம்மளுக்கு காயறதுக்கு ரொம்ப 2-3 நாள் ஆகும். இது மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்குங்க இந்த வத்தல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.